என் ஒய்ஃபோட சித்தப்பா சித்தி 2 பேருக்குமே 25th வெட்டிங் ஆனிவர்சரி இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு. அந்த செலிப்ரேஷன் வீடியோ தான் இது. அன்றைக்கி நடந்த சுவாரஸ்யமான விஷயம்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். டேட் எப்போன்னு கேட்குறீங்களா? இருங்க காட்டுறேன். இந்த வீடியோலாம் அப்போவே எடுத்தாச்சு. எடிட் பண்ண கொஞ்சம் டைமில் அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்புறம் கேக்கை வெட்டி மாற்றி 2 பேரும் ஊட்டிக்கிட்டாங்க. ஸோ பார்க்கவே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனில் இருக்கவங்களை வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு திருப்பினா எல்லாரும் கலகலன்னு சிரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா இது, அன்றைக்கி நான் மட்டும் தான் மொபைல் ஃபோனில் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறேன்னு பார்த்தோன்னா என்னையும் தாண்டி நிறைய பேர் அவங்கவுங்க ஃபோனில் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டே இருந்தாங்க. ஸோ பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் வெட்டின கேக்கு அவங்க எல்லாருக்கும் ஊட்டி விட்டாங்க. மற்றவங்களும் அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அவங்கவுங்க கொண்டு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒருத்தராக கொடுக்க ஆரம்பிச்சிட்டே இருந்தாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம மயக்கமான தனுஷ் மாதிரி வீடியோ ஃபோட்டோ ரெண்டுமே எடுத்துகிட்டு இருந்தோம். மற்றவங்களும் அவங்கவுங்க மொபைலில் வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறத ஸ்டாப் பண்ணாமல் எடுத்துகிட்டே இருந்தாங்க. நம்மளை கிரிட்டுன்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஒயிட் ஷர்ட்டை போட்டுருக்க 2 பேரும் தான் அவங்களோட பசங்க, அவங்க ஃபேமிலி. கேக்கை வெட்டி விட்டுட்டு இருந்த சமயத்தில் இந்த பையனை பாருங்களா வந்தால் கேக்கில் இந்த சாக்லேட் வாயில் போட்டு அழகாக போயிட்டே இருந்துட்டான். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபங்க்ஷன்லேயே பயங்கரமான ஒரு மொமெண்ட் அப்படின்னா அது நான் இதை தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா 25th வெட்டிங் ஆனிவர்சரிக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கு அவங்க ஒய்ஃப் அவங்களாவே ஒரு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணி இதெல்லாம் எல்லாருமே தான் அவங்க ஹஸ்பண்டுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படி கிடையாது. 25th வெட்டிங் ஆனிவர்சரி கொடுக்குது அது தனி தான். ரீசெண்டாக அவர் ஒர்க் பண்ண இடத்துல அவருக்கு பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டு கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபோட்டோவை தான் பெரிய ஃப்ரேம் ஆக்கி கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான், இந்த ஃபங்க்ஷன்லேயே ஒரு பெஸ்ட்டு மொமெண்ட் அப்படின்னா அது இதுதான். அவருக்கு கிஃப்ட்டு கொடுத்து அதை ஓப்பன் பண்ணி அதை அவர் பார்த்து எல்லோரும் கைத்தட்ட சொல்ல வேறு லெவலில் இருந்துச்சு. அப்புறம் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதமும் வாங்கிட்டாங்க. அதையும் ஒரு வீடியோவாக கிரிட்டுன்னு எடுத்துட்டேன். என்னடா இது அவங்களே காட்டிகிட்டே இருக்கேன் நீங்கள் இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதோ வந்துட்டோம் பாருங்கள். ஃபோட்டோவுக்கு சரியாக போஸ்ட்லாம் கொடுத்துருந்துருக்க மாட்டோம். அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆனால் அப்படி சொல்லக்கூடாது நாங்கள். அப்புறம் எல்லாருமே அவங்கவுங்க ஃபேமிலியாக நின்று அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் கொண்டு வந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு நாங்களும் ஆசீர்வாதம் அவங்ககிட்ட வாங்கிட்டு கிட்ட ஃபோட்டோ நின்று எடுத்துட்டோம். அதாவது நம்ம ஃபங்க்ஷன்லாம் போயிட்டோன்னா அக்காக்கெல்லாம் சேர்ந்து நிற்கிறோம், அத்தைங்கெல்லாம் சேர்ந்து நிற்கிறோம், மாமாலாம் சேர்ந்து நிற்கிறோம், ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஃபோட்டோ தான் இது. அக்கா தங்கச்சி கேங்கு. அப்புறம் அவங்க சித்தி கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் அக்கா தங்கச்சி 2 பேர் நின்னாங்க. அப்புறம் ஃபைனலாக இதுதான் குரூப் ஃபோட்டோ. சாரிங்க ஒன்று மட்டும் சொல்ல மறந்துட்டேன். அன்றைக்கி சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தது சூப்பராக இருந்துச்சு, வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜு. நான் ரீசெண்ட் டைமில் நான்வெஜ் அந்தளவு எடுத்துக்கிறது இல்லை, பட் இருந்தாலும் நானே நல்லா சாப்பிட்டேன். ஓகே கதைக்கு வருவோம். ஃபைனலாக இதுதான் குரூப் ஃபோட்டோ. இந்த குரூப் ஃபோட்டோ பார்க்க சொல்ல எனக்கு ஒன்று தான் ஞாபகம் வருது. பேக்ரவுண்டில் சாங் வரும், நல்லா கேளுங்க. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை. லாஸ்ட்டாக இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த ஃபோட்டோவில் இருக்க ஒரு பர்சனை பற்றி ஸ்பெஷலாக தனியாக பேச சொல்லியிருந்தாங்க. அது யாருன்னு ஃபில்டர் போட்டு தனியாக காட்டுறேன். இவங்க தான் எங்கள் அக்கா கலை. இந்த ஃபங்க்ஷனில் இவங்க தான் அழகாக மேக்கப் பண்ணி வந்திருந்தாங்க. எப்படின்னா நல்லா மேக்கப் போட்டு பட்டுட்டிங்கிறீங்களாம் கரெக்டாக பார்த்து பேருக்கு ஏற்ற மாதிரியே கலையாக வந்திருந்தாங்க. அக்கா நீங்கள் சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன், அடுத்த டைம் இன்னும் கொஞ்சம் நல்லா மெருகேற்றிடுவாங்க, நானாகவே சொல்கிறேன். எப்படி நங்குற மாதிரி நச்சுன்னு இருந்துச்சானே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ லைக் நிறைய போடுங்க.